அனைவருக்கும் மதிய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்க கூடியிருக்க அனைவரும் தங்களுடைய நேரங்கள பொன்னான நேரங்கள இங்க செலவிடுறீங்க. காரணம் என்னன்னு சொன்னா, டெய்லி டெய்லி நம்ம ஒரு அப்டேஷன்ல இருக்கணும். நமக்கு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூடி வந்திருக்கோம். ஸோ வந்து இங்க வந்திருக்க அச்சீவர்ஸ் மற்றும் ஆசியம்ல நியூ ஜாயினீஸ் மற்றும் அனைவருக்கும் ஆசியம் செய்கிற, செய்யாத இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தோம்னா, இப்ப நம்ம எத பத்தி பேச போறோம்னா, அதாவது இப்ப ரீசென்ட்டா நம்ம பார்க்கும்போது, அ அ கொரோனா வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தா மறுபடியும் இப்ப கொரோனா பத்தி ஒரு பேச்சு வருது. அ எ கொரோனா வந்து மறுபடியும் வருது. இப்போ நார்த் இந்தியாலலாம் டெட் ஆயிட்டாங்க. கொரோனால இறந்துட்டாங்க 2, 3 பேர் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப வந்து கொரோனா மறுபடியும் பரவிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு வேள பழைய காலத்துல இதுக்கு முன்னாடி நடந்தது போல லாக்டவுன் வரக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க கேரளால கேரளா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மாஸ்க்ங்கிறது எல்லாத்துக்கும் கட்டாயமா போட்டாகணும். எல்லா இடத்துலயும் மாஸ்க் போட்டாகணும்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீங்க பொது பொது இடங்கள்ல மாஸ்க் போடணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாரி அறிவிப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு நான் பார்க்குறோம். அப்ப என்ன பண்றது? இப்ப வந்து அ நம்ம வந்து ஒரு பழமொழி இருக்கு. மனிதன் வந்து ஆரோக்கியத்தை தேடுவதற்காக பணத்தை செலவழிக்கிறான். பணத்தை செலவழித்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் பணத்தைக்கு பணம் பணம் என்று ஓடி ஆரோக்கியத்தை வந்து தொலைச்சிடுறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பழமொழி இருக்கு. ஆ ஆனா ஆசியம் என்பது அப்படிப்பட்டது கிடையாது. ஆசியம் என்பது நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து, நமக்கு வந்து எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் இப்ப கொரோனாலாம் வரும்போது நம்ம ஆசியம் உள்ளவங்கலாம் பயப்பட கிடையாது. ஸோ வந்து எல்லாருமே பயந்தாங்க. எல்லாம் சுத்தியுள்ள அத்தனை மக்களும் வந்து ரொம்ப பயந்தாங்க. கொரோனா வந்துருச்சு. நம்ம என்ன பண்றது? நம்ம அவ்வளோதானா? அப்படின்லாம் நம்ம எத்தனையோ பேருக்கு வந்து வேலைகள்லாம் முடங்கி போச்சு. ஸோ வந்து வருவாய் பாதிக்கப்பட்டது. ஆனா ஆச்சரியம் அப்படி கிடையாது. கொரோனா காலத்துல இன்னும் அதிகமா வருவாய் வந்து அதிகம் பண்ணாங்க. காரணம் என்ன சொன்னா, கொரோனா காலத்துல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து அனைவருக்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து என்னாச்சு, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அத்தியாவசிய பொருட்கள வந்து வாங்குறதுக்கோ, விக்கிறதுக்கோ தடை இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு பாஸ் குடுத்தாங்க. ஸோ அதையெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, அத்தியாவசிய பொருட்கள எல்லா வீடு வீடுகளா கொண்டு போய் குடுத்தாங்க. மக்கள் வந்து அ வீடுகளுக்கு மக்கள் வந்து போய் வாங்குறத வீடுகளுக்கு எங்களுக்கு வந்து குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. வீடு வீடா போய் குடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது. கொரோனால வந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லாம் ஆக்ஸிஜன் துளசி ட்ராப், 5S இந்த மாரி வந்து எல்லாமே எல்லா வகையான இதுவும் ஆக்ஸிஜன் இருக்கு. வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் எல்லாம் ஆக்ஸிஜன் இருக்கு. வந்து என்ன பண்ணாங்க, மக்களுக்கு வந்து அதைய சொல்லிக் குடுத்து அத பயன்பாட்டுக்கு வர வச்சு, மக்களுக்கு எல்லாம் குடுக்கவும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே கொரோனாலருந்து நம்ம மீண்டுறலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அது மட்டும் கிடையாது. ஆர்சிஎம் வந்து ரெகுலரா யூஸ் பண்றாங்க. அ ஆர்சிஎம் பொருட்கள ரெகுலரா யூஸ் பண்றவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அவங்களோட பாடியில நேச்சுரலாவே இம்யூனிட்டி பவர் கூடிருச்சு. இம்யூனிட்டி பூஸ்டர் கூடிருச்சு. கொரோனா என்பது ஒரு ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட, அதிலிருந்து மீண்டவங்க கூட இருக்காங்க. இன்னும் கூட ஆர்சிஎம்ல இருக்காங்க. வந்து கொரோனாவே வந்தாலும் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து ஆர்சிஎம் வந்தாச்சு. வந்து நம்ம நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, ஆர்சிஎம் யார் யாரெல்லாம் நம்ம வந்து ஆர்சிஎம் விரும்பி, ஆர்சிஎம் ஏற்றுக்கொண்டு பண்றோமோ, அவர்கள் எந்த ஒரு பயமின்றி வாழலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப வந்து நமக்கு என்ன முக்கியம்னு சொன்னா, நம்ம வந்து ஆர்சிஎம் என்பது நமக்கு என்னத்த குடுக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்ப குடுக்குது. அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து சாரி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் கிடையாது. அது கூட நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் குடுக்குது. அதுதான் அந்த ஆர்சிஎம் ஆர்சிஎம் செஞ்சுட்டு இருக்க வேலை. வந்து அ அனைவரும் இப்ப அனைவருக்கும் வணக்கங்கள் தெரிவிச்சு நான் ஆரம்பிக்கிறேன். அ என்னன்னு சொன்னா, அ இப்ப வந்து ஆசியமில் உள்ள பொருட்கள் வந்து மெயினா வந்து பார்க்கும்போது, 2 விஷயம் வந்து பிரதானமா பார்க்கலாம். என்ன சொன்னா, நம்ம ஆசியம் சமையல் எண்ணெய், அப்புறம் லேடீஸ்க்கு தேவையான ஒரு பொருட்கள வந்து நம்ம இப்ப பார்க்குறோம். அத என்ன சொன்னா, ஏன் வந்து 2 முக்கியமான பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இளம் வயதில் மரணம். இளம் வயதில் மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு பாரம், மிகப்பெரிய ஒரு கவலை. நம்மளோட வீட்ல வந்து நம்ம இருக்கிறோம். நம்மளோட ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் வந்து நான் வயதாகறதுக்குள்ளேயே 60 வயது எட்டுவதற்குள்ளேயே அவர் இறந்து விட்டா, நமக்கு என்ன தோணும்? நம்ம எதுக்காக நம்ம குழந்தைகள பெற்றுக்கொண்டு எதுக்காக நம்ம வளர்த்துறோம்னு சொன்னா, கடைசி காலத்துல நமக்கு வந்து ஒரு ஆதரவா இருப்பாங்க. 2வது வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். நமக்கு அப்புறம் வந்து அந்த ஜெனரேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம குழந்தைகள பெற்றுக்கொள்ள வளர்த்துறல எல்லாம் பண்றோம். ஆனா, அந்த ஜெனரேஷன் வந்து நமக்கு முன்னாடி இறந்துட்டா என்ன பண்றது? நம்மளோட வயத கூட எட்டாம, நம்ம ஒரு 70 வயசு, 80 வயசு வாழ்றோம்னு சொன்னா, அவங்க அந்த வயத கூட எட்டாம அதுக்கு முன்னாடி இறந்துட்டா என்ன பண்றது? இந்த மாரியான சூழ்நிலை வந்து இப்போ வந்து ரீசென்ட்டா இருக்கு. வந்து நெறைய டெத்த வந்து நான் பார்க்கும்போது, எல்லாமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இளம் வயதில மரணம் மரணம் 30 வயதுல 30 வயது, 35 வயசு இந்த வயசு கூட வந்து
நான் எத்தனையோ போஸ்டர்களே சாலை வழியா பார்க்குறேன். அப்ப வந்து ரொம்ப சின்ன சின்ன வயசுல சாகுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்ப வந்து இவ்ளோ சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருமா? அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும், இப்போ வந்து அது வந்து ஒரு நம்பக்கூடிய விஷயமா ஆயிப்போச்சு. வ இளம் வயதில் ஹார்ட் அட்டாக் வருது ஒரு சாதாரணமா ஒண்ணு அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஸோ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முதலாவது நம்ம வந்து ஆசியம் பொருட்கள யூஸ் பண்றது மூலமா எப்படி அதிலிருந்து நம்ம நம்ம மீண்டு வர முடியும்? அப்படிங்கிற விஷயங்கள பார்க்க போறோம். 2வது வந்து பார்க்கும்போது பணம். பணம் எ ப நம்ம அ ப ப பணத்த பத்தி பார்க்கும்போது, பண மதிப்பிழப்பு என்பது வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. அதையும் நாம் பார்க்கிறோம். ஸோ வந்து பார்க்கும்போது, நமக்கு நமக்கு தேவையான ஒரு அ ஒரு பொருளாதார நிலை வந்து நம்ம வந்து எட்டு முன்பாகவே நம்ம என்ன பண்றோம் சொன்னா, பணம் பணம் என்பது அதோட மதிப்பு இழந்துட்டே இருக்கு. ஸோ வந்து நம்ம இப்ப நினைக்கிறோம், சரி ஓகே இப்ப வந்து இந்த ஒரு வேலைக்கு போறவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப வந்து இந்த சேலரில நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து அடுத்து ஒரு இன்கிரிமெண்ட் வரும். ஸோ வந்து அடுத்து வந்து நமக்கு இந்த ஒரு சேலரி கூடும். ஸோ அத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிட்டு இருப்போம். ஆனா, நம்ம நினைக்கிறத காட்டிலும் அதிகமா வந்து பண மதிப்பிழப்பு வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ அதோட பணத்தோட மதிப்பு என்பது மிக குறைஞ்சுட்டே போகுது. எப்படின்னு சொன்னா, ஒரு சர்வேல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நியூஸ்ல சொல்றாங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1,00,00,000 அப்படிங்கிற மதிப்பு வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, ரொம்ப மிக மிக குறைவான மதிப்பா இருக்கு. எப்படி சொன்னா, இந்தியாவுல வந்து தற்போதுள்ள பொருளாதார சூழல்ல பணவீக்கம் என்பது ஆண்டுக்கு 6% அப்படின்னு வச்சுட்டா கூட, 1,00,00,000 மதிப்பு வந்து 10 ஆண்டுகள்ல 55,85,00,000 இருக்கும். 20 ஆண்டுகள்ல 31,18,00,000 இருக்கும். 30 ஆண்டுகள 17,41,00,000 குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா, பணவீக்கத்தால பண மதிப்பு குறைவத முன்கூட்டியே அறிஞ்சு, அதுக்கு ஏற்ப நம்மளோட சேமிப்பு இருக்கணும். அதுக்கேற்ப நம்ம முதலீடு திட்டங்களை வந்து நமக்கு வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு அறிவுரை சொல்றாங்க. ஸோ வந்து இப்ப நம்ம பார்க்கும்போது 1,00,00,000க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள 30 இயர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 1,00,00,000 அப்படிங்கிற மதிப்பு 17,41,00,000. ஸோ 17,41,00,000 ஒரு சாதாரண அ அ ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வந்து இத சேர்த்திட முடியும். லைஃப் டைம்ல வந்து இந்த இந்த அமௌண்ட்ட சேர்த்திட முடியும். ஸோ வந்து இது என்ன பண்ணிடலாம்னா, இத வச்சு இப்போ இப்போ 14,00,000 நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 17,00,000 இருந்தா நம்ம ஒரு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் குடுத்து நம்ம வீடு கட்ட முடியும். 17,00,000த்துக்குள்ளயே நம்ம வீடு கூட கட்ட முடியாது. ஒரு வீடு கட்டுறதுக்குமே அத விட அதிகமா தேவைப்படுது இப்ப. இப்போதைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அப்ப வந்து இன்னும் 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, நமக்கு நமக்கு வந்து இதே வீட கட்டுறதுக்கு நமக்கு வந்து 1,00,00,000க்கு அதிகமா தேவைப்படும். ஒரு வீட்ட கட்டுறதுக்கு இப்ப மதிப்பு வந்து எவ்வளோ ஆகும்? 30,00,000 50,00,000 வரைக்கும் ஆகுது இல்லையா? ஆனா, இதே 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, இதே ஒரு வீட்ட கட்டுறதுக்கு நமக்கு உண்டாகக்கூடிய செலவு எவ்வளோ இருக்கும்னா, கண்டிப்பா 1,00,00,000 கம்மியா இருக்காது. 1,00,00,000க்கு அதிகமா தான் இருக்கும். 1,00,00,000, 2,00,00,000 அப்படி இருந்தா தான் நம்ம ஒரு வீட்ட கூட வந்து கட்ட முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அப்ப வந்து என்ன பண்றது? இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு பணவீக்கம் உண்டாகுது அப்படி சொன்னா, நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னு சொன்னா, நம்ம பயப்படலாம். அல்லது வந்து என்னதான் கவர்மெண்ட் ஜாப்லயே இருந்தாலுமே, நமக்கு வந்து அ இந்த 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 பொருளாதார சூழ்நிலையில நம்மளால இது பண்ணி மேல வந்துர முடியுமா? சரி பண்ணி மேல வந்துர முடியுமா? அப்படின்னா, அதுவும் கூட கஷ்டம் தான். என்ன ரீசன் கேட்டா, நம்ம என்னதான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும், நம்ம கூட்டு லோன் அதிகமா குடுப்பாங்க. கடன் அதிகமா குடுப்பாங்களே தவிர்த்து, அவங்க நம்ம வந்து மேல வரக்கூடிய நம்ம எக்கனாமிக்ல வந்து மேல வரக்கூடிய வாய்ப்பு வந்து மிக குறைவு தான். அப்போ வந்து என்ன பண்ணணும்? நம்ம யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கள பார்க்கும்போது, அவங்க வந்து வேக வேகமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வேக வேகமா வீட கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க. எல்லாருமே நம்ம கண் முன்னாடியே பார்க்க முடியுது. அப்ப வந்து பிசினஸ் பண்றது தான் ஒரே தீர்வு. ஸோ வந்து பிசினஸ் மூலமா தான் நமக்கு வந்து என்ன பண்ண சீக்கிரமா ஒரு காசு வந்து நம்ம வந்து வருமானம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம்னா, அதுக்கு வந்து பிசினஸ் பண்றது தான் ஒரே தீர்வு. ஸோ வந்து எந்த மாதிரியான பிசினஸ் பண்ற அப்படின்னு சொன்னா, ஒரு வேளை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் பண்றோம்னு சொன்னா, அது லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்ப வந்து நமக்கு ஒரு வேளை வந்து அதிகமா காசு இருந்தா, அதிகமா இப்ப நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். அல்லது வந்து ஒரு பில்டிங் கட்டி நம்ம அதை வாடகைக்கு விடணும். இந்த மாரியெல்லாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நமக்கு அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும். அதுக்கு அதிகமான காசு தேவைப்படும். ஸோ அதிகமான காசு நம்மகிட்ட இருந்தா, நம்ம அத பத்தி யோசிக்கலாம். ஸோ வந்து அந்த காச வந்து வேற இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அத வந்து பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா நம்மகிட்ட காசே கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அந்த காச வந்து நமக்கு வந்து இப்போ 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 உள்ள வருமானமே மிக குறைவா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த காச பெருக்குறதுக்கு ஒரே வழி பிசினஸ். என்ன பிசினஸ்னா எந்த ஒரு முதலீடுமே இல்லாம, ஆசை நமக்கு குடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்திட்டு, இந்த பிசினஸ் நம்ம ஆசியமா ஜாயின் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா, கண்டிப்பா வந்து எந்த ஒரு முதலீடுமே இல்லாம செய்ய ஆரம்பிச்சு, லட்சக்கணக்குல சம்பாதிக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு ஆசியம்ல இருக்கு. ஸோ வந்து நம்ம ந அ என் நமக்கான அச்சீவ்மெண்ட்ட நம்மளால பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த அச்சீவ்மெண்ட்லேருந்து இந்த அச்சீவ்மெண்ட்ல நான் போகணும். அதுக்கான வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பண்ணும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து லட்சக்கணக்கில சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ வந்து நம்ம எந்த ஒரு டைம்லும் நமக்கு வந்து பேனிக் ஆக தேவையில்ல. ஒருவேள இப்ப கோவிட் வருதா? அல்லது வேற ஏதாவது வருதா? எந்த எந்த எது வேணா இருக்கட்டும். லாக்டவுன் கூட ஆகட்டும். எத பத்தியும் நம்ம கவலையே பட தேவையில்ல. ஸோ வந்து
நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்னு சொன்னா, நமக்குன்னு ஒரு வந்து பேசிவ் இன்கம் பத்தி நம்ம நோக்கி போயிட்டு இருக்கும்போது, நமக்கான அத பத்தி ஒரு கவலைகள் நம்ம பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ வந்து ஆர்சிஎம் வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்னா, ஆர்சிஎம் வந்து ஃப்ரம் விஸ்கஸ் டூ லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஃப்ரம் டிடர்ஜென்ட்ஸ் டூ கிச்சன் ஆயில். அவர் எய்ம் இஸ் யுவர் ஹெல்த் வித் அவர் இன்னோவேஷன். அதான் சொல்றாங்க. அவங்க அதாவது ஆர்சிஎம் வந்து அதனுடைய நோக்கமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லாமே ஆர்சிஎம்ல இல்லாததே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆர்சிஎம்ல பொருட்கள வந்து எல்லாமே குடுத்தாகணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து அவங்க செயல்படுறாங்க. ஸோ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியம். அதே மாரி புதிய கண்டுபிடிப்புகளோடு அவங்களோட ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கு நாங்க உதவி பண்றோம். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ வந்து முன்னலாம் பார்த்தோம்னா, நமக்கு வந்து காமா ரெஸ்டாரான் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அந்த டேப்லெட்லாம் எப்ப வந்துச்சு? எனக்கு சில வருடங்கள் முன்பு தான் வந்துச்சு. ஸோ ஆர்சிஎம் ஆரம்பிச்ச காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஆனா சமையல் எண்ணெய் இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க? ஸோ வந்து ஒரு இன்னோவேஷன் பண்றாங்க. என்ன இன்னோவேஷன் சொன்னா, நம்ம வந்து சமையல் எண்ணெயில இவ்ளோ நல்ல சத்துக்கள் இருக்கு. ஸோ வந்து வெறும் வயித்துல சமையல் எண்ணெய் குடிச்சா நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த பல வகையான பிரச்சனையும் தீரும்னு சொல்றாங்க. ஆனா வந்து நெறைய பேத்துனால அத செய்ய முடியறதில்ல. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஸோ ஓகே இதுலருந்து ஒரு இன்னோவேஷன் பண்ணலாம். என்ன இன்னோவேஷன் சொன்னா, அதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஒரு டீம் இருக்கு. ஸோ அவங்க 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 வந்து இந்த மாரி ரிசர்ச் பண்ணா தான் இந்த காமா ரெசோனான் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த அந்த சமையல் எண்ணெயில மேக்ஸிமம் என்ன இருக்கு? ஸோ வந்து ஒரேசனால் இருக்கு. ஸோ வந்து இந்த ஒரேசனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் எண்ணெயில மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ அது வந்து அதை வந்து பிரிச்சு எடுத்து நமக்கு என்ன பண்ணலாம்? ஒரு டேப்லெட்டா நம்ம குடுக்கலாம். அந்த டேப்லெட்டா குடுக்குற மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? அத வந்து நம்ம சாப்பிடுற மூலமா, நமக்கு வந்து அந்த அ அந்த மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய அந்த விஷயத்த வந்து பிரிச்சு தனியா ஒரு டேப்லெட்டா குடுக்கறதுனால, நமக்கு வந்து அதனோட அதனோட அது என்ன அது பண்ணக்கூடிய வேலைய வந்து அது அப்படியே செய்யும். ஸோ வந்து என்னன்னு சொன்னா, நம்ம யாரெல்லாம் சமையல் எண்ணெய வந்து இப்ப வெறுமனே சாப்பிட முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ, அவங்க வந்து கண்டிப்பா இத சாப்பிடலாம். ஸோ வந்து இத சாப்பிடுறது மூலமா நமக்கு வந்து அதனுடைய யூஸ் வந்து நமக்கு அப்படியே கிடைக்குது. அதுதான் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ ஒரு புதிய இன்னோவேஷனோட நம்மளோட ஹெல்த்த வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சில வருடங்களுக்கு முன்பாக அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரிசார்ஜ் அப்படிங்கிற இது வச்சு பாண்ட் வச்சு ஸோ வந்து நம்ம அது உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஹெல்த் நம்மளோட ஹெல்த் வந்து நமக்கு நல்லா பார்த்துக்கணும். நல்லா இருக்கணும்னு சொன்னா, நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ, கண்டிப்பாக நியூட்ரிசார்ஜ் வந்து நமக்கு பயன்படுத்தலாம். ஸோ அத பயன்படுத்தும்போது நமக்கு வந்து என்ன சொன்னா, எனர்ஜி பூஸ்டப் ஆகும். ஸோ நமக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். இத தான் அவங்க சொல்ல வராங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களோட ஆர்சிஎம்மோட வந்து மெயினான ஒரு அப்ஜெக்டிவ் என்ன சொன்னா, மேக் இந்தியா ஹெல்த்தி. ஸோ வந்து அ ஆர்சிஎம் நமக்கு என்ன பண்ணுது? ஒரு பணம் சம்பாதிக்க மட்டுமே ஹெல்ப் பண்ணுதா? எல்லா விஷயத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஒரு நமக்கு வந்து நம்ம நம்ம எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆர்சிஎம்ல உள்ள வந்து நமக்கு இன்கம் வர ஸ்டார்ட் ஆகும்போது, நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகும்போது, நமக்கு வந்து என்ன பத்தி நம்ம எத பத்தி கவலைப்பட தேவையில்லன்னா, நம்ம எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட அவசியம் கிடையாது. ஸோ வந்து எதிர்காலத்துல அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா, இத பத்தி யோசிக்க தேவையில்ல. 2வது நம்முடைய ஆரோக்கியத்த பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்க, உலக அ மக்க ம வெளியிலுள்ள உள்ள மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு ஜாப் ஓரியன்டடா ஒர்க் பண்றவங்க, அல்லது வந்து பிசினஸ் ஓரியன்டா ஒர்க் பண்றவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து அவங்க சாப்பிடுறத பத்தி கூட மறந்துருவாங்க. நம்ம என்ன அ ஒருத்தர் வந்து ரொம்ப வேலையில ரொம்ப பிஸியா இருக்கவன கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, அவங்க இல்ல நான் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ வந்து சாப்பாட்டை மறந்துட்டு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன வேணும்னா, பணம் அத்தியாவசியமா இருக்கு. ஸோ வந்து அத சம்பாதிக்கக்கூடிய கட்டாயம் அவங்களுக்கு வந்து அத்தியாவசியமா இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சாப்பாட்டுக்கூட மறந்துட்டு, ஸோ வந்து என்ன சாப்பிடுறோம்னு கூட தெரியாது. ஸோ இப்போ வந்து வெளியில இப்போ பிசினஸ் விஷயமா வெளிய போனா என்ன பண்ணுவாங்க, வெளியில என்ன கிடைக்குதோ அத சாப்பிடுவாங்க. ஸோ வந்து கடைகள்ல சாப்பிட்டு, ஸோ வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது இந்த நொறுக்கு தீனி இந்த மாரி ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு, ஸோ வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து என்ன அந்த அந்த மாரி டைம்ல ரொம்ப ப்ரெஷரா ஹேண்டில் பண்ற டைம்ல வந்து அதிகமா டீ சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் என்ன சொன்னா, அவங்களோட ஹெல்த்த வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. பட் வந்து ஆர்சி வந்து அத செய்யல. ஆர்சி வந்து என்ன உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுதா? ஆர்சி வந்து சம்பாதிச்சு முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்தை தொலைக்காமல், உங்களோட ஆரோக்கியத்தை தொலைக்காமல் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆர்சிஎம் தான். ஸோ அதான் ஆர்சிஎம் சொல்றாங்க, மேக் இந்தியா ஹெல்தி. நம்ம வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி குடுத்து, அது மட்டும் கிடையாது, நம்மள நினைக்கிறோமோ, நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்த பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து பார்க்கும்போது, இது வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹையஸ்ட் மோர்டாலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து நோய்வாய்ப்பட்டு இப்ப இப்ப நம்ம வந்து இறப்பின் விகிதம் வந்து எப்படி சொன்னா, அ 2018லருந்து 2021 வரைக்கும் ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதிகமான இறப்பு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2018ல 8601 பேர் இறந்ததா காட்டுறாங்க. 2019ல 5849 பேர் இறந்ததா காட்டுறாங்க. அதாவது 2020ல 5633 பேரு. 2021ல 17,880 பேர் வந்து ஹார்ட் அட்டாக் மூலமா மட்டுமே இறந்திருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா கேன்சர்.
ஸோ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2018ல் 10,073 பேரும், 2019ல் 9,958 பேரும், 2020ல் 8,576 பேரும், 2021ல் 6,861 பேர் இறந்ததாக காட்டுறாங்க. அடுத்து வந்து கிட்னி ஃபெயிலியர். ஸோ கிட்னி ஃபெயிலியரில் பார்த்தீங்கன்னா 2018ல் 1,396 பேரும், 2019ல் 1,816 பேரும், 2020ல் 1,634 பேரும், 2021ல் 1,182 பேர் இறந்ததாக காட்டுறாங்க. அடுத்தது கோவிட்-19. கோவிட்-19 வந்து இது வந்து 2019ஆம் வருடம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அந்த மந்த் அந்த இயர் ரெண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2020, 21ல உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது. ஸோ வந்து உயிரிழப்புகள் வந்து பார்க்கும்போது 2020ல் இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு இது மட்டும் இந்தியா பேஸ் பண்ணி உள்ள ரிப்போர்ட் தான். ஸோ வந்து அதில் பார்க்கும்போது 14,105 பேர் வந்து இறந்துக்கிறாங்க. 2021ல் 10,289 இறந்ததாக காட்டுறாங்க. அடுத்ததாக பார்த்தா டியூபர்குலோசிஸ், அதாவது டிபின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வியாதியில் வந்து அதில் வந்து இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 4,940 பேர் 2018ல், 2019ல் 4,899 பேர், 2020ல் 3,719 பேர், 2021ல் 2,921 பேர் இறந்ததாக காட்டுறாங்க. ஸோ வந்து அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஹெட் இன்ஜரி. ஸோ ஹெட் இன்ஜுரியில் இறந்தவங்களும் இருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா 2018ல் 1,021 பேரும், 2019ல் 1,000 பேரும், 2020ல் 760 பேரும், 2021ல் 545 பேர் இறந்ததாக காட்டுறாங்க. ஸோ வந்து இந்த இவங்களுக்கு கொடுத்த இந்த டேட்டா அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதாவது கோவிட்-19 பத்தி நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஸோ வந்து நமக்கு கொரோனா வந்து நம்ம வந்து உயிரிழப்புல அதிகமாக ஏற்படுறோம், நியூஸ்ல அதிகமாக சொல்றாங்க. ஆனா அதை காட்டிலும் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்களோட ரேட் வந்து அதிகமாக 2021 டேட்டா அப்படி பார்த்தோம்னு சொன்னா கோவிட்-19ல கூட வந்து இறந்தவங்களை காட்டிலும் ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்க அதிகமான பேர் இருக்காங்க. ஸோ வந்து எது வந்து நமக்கு நம்மளோட உயிர் கொல்லிங்கிறது எது? ஸோ வந்து நமக்கு இந்த மாதிரி கொரோனாவோட அதிகமான டேஞ்சர்ஸ் ஹார்ட் அட்டாக். ஸோ வந்து அந்த அளவுக்கு ஒரு வந்து நம்ம அழிவின் விளிம்பின் நிலையில இருக்கிறோம் நம்ம. ஸோ வந்து நமக்கு எது வந்து எதுல நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? நமக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அவசியமானது. அதே சமயம் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுக்கு வந்து என்ன ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமான விஷயம். இதுதான் நம்ம சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அதாவது அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம இந்த இறப்புகள் வந்து எந்த வயதினருக்கு இடையில அதிகமாக ஏற்படுது அது வந்து அதையும் நான் பார்க்கலாம். ஸோ வந்து இளம் வயதினர் மாரடைப்பால் உயிரிழப்பது அதிகரிப்பா இருக்கு. ஸோ வந்து இளம் வயதுல ஸோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய முதிர் வயதில் ஏற்படுறது இயல்பான விஷயம். ஒரு 80 வயதுக்கு மேல நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து அது கம்மியாகும். அதோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகி அது இறப்பு என்பது ஒரு நேச்சுரலான ஒன்று தான். ஆனா 60 வயதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 வயதுக்குள்ள வந்து இறப்பு வந்து சரி அதை கூட ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஏதோ ஓரளவுக்கு அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லலாம். ஆனா 50 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட 30 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள வந்து இறக்குறவங்க விகிதமும் அதிகமா இருக்கு. ஸோ வந்து இளம் வயதுல ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு ரீசன் என்ன சொன்னா நம்ம வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் பத்தி அவங்கள கிட்ட போய் வந்து உங்களுக்கு நீங்க சாப்பாட்டுல வந்து நீங்க ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து யார் வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லி யார் நினைப்பாங்க சொன்னா, ஒருவேளை உடல் பருமனா இருக்காங்க. அந்த மாதிரி வந்து வெயிட் ஏறிட்டா அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்களோட நம்ம ஏன் உடல் பருமன் ஆகுது? அத பத்தி அப்புறம் தான் யோசிப்பாங்க. அது வரைக்கும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வெயிட் ஏறுனதுக்கு அப்புறம் தான், அவங்க சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டுட்டு வெயிட் ஏறுனதுக்கு அப்புறம் தான் அத பத்தி யோசிப்பாங்க. நம்ம ஏன் நம்மளோட வெயிட் ஏறுது? ஸோ வந்து அத நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்றது? ஸோ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணி நம்மளோட வெயிட் கம்மி பண்ணணும். அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அத பத்தி யோசிப்பாங்களே தவிர்த்து, அதுக்கு முன்னாடி அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ வந்து இளம் வயசுல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க அவங்க நென அவங்க விரும் அவங்க விரும்புனது, ஆசைப்பட்டது எல்லாமே சாப்பிடுறாங்க. ஸோ கடைகளுக்கு போறாங்க. மைதா அந்த புரோட்டா அ எதுல தயாரிக்கிறாங்க? மைதா மாவுல தயாரிக்கிறாங்க. அது கெடுதல்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் அவங்க வந்து அத விட மாட்டாங்க சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அவங்க அவங்க வந்து எதையுமே தடை பண்றது கிடையாது. இளம் வயதுல உள்ளவங்க எதையுமே எந்த ஒரு உணவையும் தடை பண்றது கிடையாது. அவங்க விருப்பப்பட்டத சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அத சாப்பிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து ஒரு தீங்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எப்படி தீங்கை நோக்கி போறாங்கன்னு சொன்னா, ஆ சாப்பிடுற சமையல் எண்ணெய் என்பது ஆசிரியன் சமையல் எண்ணெய் தவிர்த்து வெளியில யூஸ் பண்ற எல்லா சமையல் எண்ணெயிலும் கண்டிப்பாக கெட்ட கொழுப்புகள் அதிகமா இருக்கு. என்ன எப்படி கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அவங்க அந்த இது க்ரூட் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஆயில் வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஸோ மினரல் ஆயில்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கு சுவையும் இருக்காது, மணமும் இருக்காது. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க, அத மிக்ஸ் பண்ணும்போது அது ஆயில் மிக்ஸ் பண்ணா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடுக்குறனால என்னன்னு சொன்னா, அது சாப்பிடுறனால நமக்கு வந்து உடம்புகள் வந்து நமக்கு டேமேஜ் ஆகுது. ஸோ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, டேஸ்ட் நோக்கி போறாங்க. ஸோ வந்து ஆனா அது வந்து இப்போ கடையில போய் சாப்பிடும்போது அந்த ஒரு பஜ்ஜி சுடுறாங்கன்னா, அந்த 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 எண்ணெய் வந்து எவ்வளவு நாளா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஒரு டீ சாப்பிடும்போது எதையுமே யோசிக்கிறோம். அதை வந்து எந்த தூள் போடுறாங்க, அதுல அந்த டீ தூள் எதை மிக்ஸ் பண்றாங்க, எதை பத்தி யோசிக்கிறோம். நம்ம நம்ம எந்த ஒரு கடைகளுக்கு போனாலும் அதை எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வந்து கண்மூடித்தனமாக என்ன பண்றோம், நம்ம டேஸ்ட் தான் முக்கியம். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது.
ஸோ அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த எல்டிஎல் கொழுப்பு வந்து என்ன ஆகும்னு சொன்னா, நம்முடைய உடம்புல வந்து இப்ப நாளாக நாளா அப்படியே ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது அத வெளியேற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, நார்ச்சத்துள்ள பொருட்கள சாப்பிடும்போது அந்த கெட்ட கொழுப்பு வெளியிட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த நார்ச்சத்துள்ள பொருட்கள்னு அது எதுல இருக்கு? ஸோ காய்கறிகள், பழங்கள் அதிகமா இருக்கு. ஸோ வந்து காய்கறிகள், பழங்களும் அதிகமா சாப்பிடுறோமா? அதுவும் கிடையாது. அப்ப என்ன சொன்னா, அது நாளடைவுல வந்து நம்ம உடம்புல வந்து அது அப்படியே தங்கிருது. அது வந்து நச்சுத்தன்மையா மாறுது. கடைசியில வந்து அது என்னன்னு சொன்னா, அதுதான் வந்து கேன்சராவோ, அல்ல ஹார்ட் அட்டாக்காவோ அந்த மாரி மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. வந்து எந்த வயசுல உள்ளவங்க அதிகமான ஹார்ட் அட்டாக் வந்து எந்த வயசுல உள்ளவங்க அதிகமான பேர் இறக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, 2021ல பிலோ 14 இயர்ஸ். இதுவும் 2017லேருந்து 21 வரைக்கும் உள்ள டேட்டா தான். ஸோ வந்து பார்க்கும்போது 2017ல 74 பேர் வந்து பிலோ 14 இயர்ஸ்ல 74 74 பேர் இறக்குறாங்க. 2018ல 60 பேரு. 2019ல 95 பேரு. 2020ல 106 பேரு. 2021ல 65 பேரு. அதே மாரி 14லேருந்து 18 வயசுக்குள்ள உள்ளவங்கள இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா, 2017ல 122, 2018ல 125, 2019ல 123, 2020ல 157, 2021ல 124 பேர். அதாவது இத பத்தி இந்த இது நான் பார்க்கும்போதே, அதாவது 14 வயசுக்கு உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. 14 வயசுக்கு உள்ளவங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? வாய்ப்பே கிடையாது. ஆனா, அவங்களுக்கு கூட வந்து ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா சொல்லுது. அடுத்தபடி பார்த்தோம்னா, 14லருந்து 18 வயசு. இதுவுமே இளம் வயசு. ஸோ வந்து அவங்க அப்பதான் வந்து என்ன மெச்சூர்ட் ஆகி அவங்களோட வாழ்க்கைய வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ல தன்னோட வாழ்க்கைய வந்து ஆரம்பிக்கிற டைம்ல வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுது. அப்ப வந்து பார்க்கும்போது, இந்த டைம்ல கூட வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க. அடுத்ததா 18 30 வயசுக்குள்ள பார்த்தோம்னாக்கா, 2017ல பார்க்கும்போது 2087 பேரு, 2018ல 2186, 2019ல 2381, 2020ல 2695, 2021ல 2547 பேரு. ஸோ வந்து பார்க்கும்போது 18லேருந்து 30 வயசுக்குள்ள உள்ளவங்களோட இறப்பு விகிதமும் அதிகமா இருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, 30லேருந்து 45 வயசுக்குள்ள பார்த்தோம்னாக்கா, 2017ல 6764 பேரு, 2018ல 7322 பேரு. 12 பேரு. அதே மாரி பார்த்தா 2019ல 7252 பேரு, 2020ல 8055 பேரு, 2021ல 8544 பேரு. ஸோ வந்து பார்க்கும்போது, இதனோட இறப்பு விகிதம் அதாவது இந்த டேட்டா வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, நாளுக்கு நாளா அதோட இறப்பு விகிதம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ 2017க்கும் 2021க்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து 6000லேருந்து 8500 மாறுது. அப்ப வந்து பார்த்தோம்னா, ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க இறப்பு விகிதம் அதிகமாகவே தவிர கம்மியாகுறதே கிடையாது. அது அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா 30லேருந்து 45 வயசுக்குள்ள இப்ப பார்த்துட்டோம். சார் 30 45 வயசுக்குள்ள ஓகே. அந்த டேட்டா பார்த்தது. அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா 45லேருந்து 60 வயசுக்குள்ள பார்த்தோம்னா, 2017ல 9173 பேரு, 2018ல 10238 பேரு, 2019ல 11,000 பேரு, 2020ல 11,981 பேரு, 2021ல 11,190 பேர் இறந்துக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவும் அப்படிதான் இருக்கு. அதே மாரி 60 வயசுக்கு மேல வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது சகஜமான விஷயம் தான். அது வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயம் தான். 2017ல 5026, 2018ல 5843, 2019ல 6612, 2020ல 6484, 2021ல 5985. ஸோ வந்து இதுல மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்களுக்கு வர ஹார்ட் அட்டாக்க விட ஸோ வந்து எந்த வயசுல அதிகமா ஹார்ட் அட்டாக் வரும்னு பார்த்தா 30லேருந்து 45 வயசுக்குள்ள. ஸோ இந்த இந்த இதுதான் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா 45ல 60க்குள்ள. ஸோ வந்து இந்த வயசுக்குள்ள வந்து இறக்குறவங்க ஸோ காமனா பார்த்தா 30லேருந்து 60 வயசுக்குள்ள வந்து இறங்குற இறக்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதா டேட்டா சொல்லுது. ஸோ வந்து பார்க்கும்போது வயதாகி இறக்குறவங்கள ஸோ இளம் வயதுல வந்து மரணங்கள் அதிகமா ஏற்படுது. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம இதில ஃபோக்கஸ் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் வந்து சாதாரண விஷயமா? நமக்கு வந்து அத அத பத்தி நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும்? அது அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னா, அதுக்கு வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா வந்து நம்மளோட நாள்ல வந்து என்ன ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குமே தவிர்த்து, கண்டிப்பா நம்முடைய ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா நம்ம ஆரோக்கியத்த இழந்துருவோம். ஸோ வந்து என்ன பண்ண சொன்னா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அ உடம்பு வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்து அதிகமா இருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, சமையல் எண்ணெய் வந்து ஒரு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சமையல் எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்தினால் புற்றுநோய் உண்டாகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து ஏன் வந்து கேன்சர் உண்டாகுதுன்னு சொன்னா, அது யார் சொன்னாங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சொல்றாங்க. ஸோ வந்து என்னன்னு சொன்னா, ஏன் வந்து இந்த எண்ணெய சூடாக்கி சாப்பிடுறதுனால ஏன் கேன்சர் ஆகுது? ஏன் கேன்சர் வருது? ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து வெளியில போய் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுறோம். பஜ்ஜி சுடுறாங்க. இது இந்த காளான் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி இந்த மாரி ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம். சாப்பிடும்போது அந்த அந்த எண்ணெய வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ற எண்ணெயா? அப்படி கண்டிப்பா கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் மீண்டும் வந்து சூடாக்கி யூஸ் பண்ற எண்ணெய தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல சாப்பிடுறதுனால ஏன் கெடுதல்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய ஆராய்ச்சி கழகம் வந்து சமையல் எண்ணெய்கள் அல்லது கொழுப்பு நிறைந்த எண்ணெய்களை மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்தும்போது, அது வந்து நச்சுக் கலவைகள வந்து உண்டாக்குது. சூடாக்கும்போது நச்சுக் கலவைகள் மற்றும் டிரான்ஸ் ஃபேட்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு வந்து நமக்கு வந்து அது அதிகமா வந்து அதுல உண்டாகுது.
இதனால வந்து பார்த்தோம்னா இதய நோய் மற்றும் கேன்சர் உருவாக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து உணவு எண்ணெயை 1 அல்லது 2 நாட்கள் மட்டுமே பயன்படுத்துவது பாதுகாப்பானது. அதுக்கு மேல சேமிச்சு வச்சு பயன்படுத்த ஆபத்துல முடியும்னு சொல்றாங்க. ஸோ வந்து அதிகபட்சமா ஒரு ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணலாம். அதிகமான யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன ரீசன் கேட்டோம்னு சொன்னா, ஸோ வந்து நம்ம அந்த எண்ணெய் சூடு பண்ணும்போது அந்த இந்த எண்ணெயில வந்து நல்ல கொழுப்பும் இருக்கும், கெட்ட கொழுப்பும் இருக்கும். ஆனா ஸோ வந்து வெளியில யூஸ் பண்ற எண்ணெயில என்ன பண்றாங்க, ஸோ வந்து அதிகமான மிக்சிங் அதிகம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மினரல் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஆயில மிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாம என்னாகும்னு சொன்னா, நம்ம வந்து அந்த எண்ணெய் சூடாக்கும் போது அது அவ்வளோ ஈஸியா ஆவி ஆகாது. ஸோ வந்து என்ன பண்ணணும், அதில் உள்ள நல்ல தன்மை நல்ல தன்மை உள்ள விஷயங்கள்லாம் ஈஸியா ஆவி ஆயிடும், ஈஸியா எவாப்பர் ஆயிடும். ஸோ வந்து நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே எவாபரேட்டட் போயிடும். அப்போ வந்து மீண்டும் மீண்டும் வந்து சூடுபடுத்திட்டே இருந்தா என்ன சொன்னா, அது நல்ல விஷயங்களும் போக மீதி அந்த டிரான்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புள்ள அந்த எண்ணெய் வந்து அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்னன்னு சொன்னா அதுல வந்து அதை நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ள நல்ல விஷயங்களை இழந்து கெட்ட கெட்ட விஷயங்கள் மட்டுமே நம்ம உட்கொள்ளக்கூடிய ஒரு அவசியம் வந்து நமக்கு வந்துருது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா எண்ணெய் வந்து மீண்டும் சூடாக்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆசியம் வந்து இதை பத்தி நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. என்ன ரீசன் கேட்டா ஆசியம்னா டிரான்ஸ்பேட் கிடையாது. ஸோ வந்து கெட்ட கொழுப்பு உண்டாக்கக்கூடிய அந்த தன்மை வந்து ஆசியம்ல கிடையாது. ஸோ வந்து மாறா என்ன இருக்குன்னு சொன்னா கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆசியம்ல இருக்கு. அந்த ஆசியம் எண்ணெயில இருக்கு. ஸோ வந்து அதனால தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம ஆசியம் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது வந்து சில முறை சில முறை வந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆசியம் எண்ணெயை வந்து நிறைய டைம் சூடு பண்ணி யூஸ் பண்ண என்ன சொன்னா அதுல உள்ள நல்ல தன்மை எல்லாம் வந்து ஆவியாகி போயிடும். ஸோ வந்து அது வேஸ்ட் தான். ஆனா வந்து எண்ணெய் வந்து மீண்டும் மீண்டும் சூடு பண்ணி யூஸ் பண்றாங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆசியம் எண்ணெய். ஆனா மற்ற எண்ணெய் வந்து அப்படி யூஸ் பண்றது எந்த அளவுக்கு கெடுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசியம் வந்து என்னன்னு சொன்னா அது வந்து எப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு எழுத்துக்காடு தவிடு எண்ணெய்ன்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு தவிட்டுல இருந்து அரிசி தவிடு சொல்றாங்க. அந்த அரிசி மேல உள்ள தவிட்டுல இருந்து உண்டாக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் ஆசியம் எண்ணெய். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சுகாதார காவலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரெண்டாவது பார்த்தோம்னா ஏன் வந்து சுகாதார காவலர்னு சொன்னா இப்ப நான் பார்க்க வந்து டொக்கோபிரால், ஒரேசினான் இந்த 3 வகையான சத்து வந்து ஆசியம் எண்ணெயில இருக்குது. ஸோ வந்து இது நம்ம இருக்கிறனால இந்த 3 வகையான சத்து நமக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா நம்மளுடைய உடம்புல கெட்ட நச்சுத்தன்மை வந்து வெளியேற்றி மாற நம்ம உடம்புக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியா வச்சுக்க அதிகமான ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு. அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா இதுல வந்து 3 வகை நோய் எதிர்ப்பு சக்திகள் கொண்டு சொல்லி பார்க்குறோம். என்னன்னா அப்ப நான் சொன்னதான் டொக்கோபிரால், ஒரேசினான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 குக்கிங்னு சொல்லி இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அதான் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குடும்பத்துல ஒரு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. ஆசியம் எழுத்து கார்டுக்கு தமிழ்ல மீனிங் சொன்னா குடும்பத்தின் பாதுகாவலன். அதை பண்ண இது பண்ண நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய அவசியம். ஆனாலும் நம்ம ஆசியம் சமையலனே ரெகுலரா யூஸ் பண்றதுனால நம்ம அந்த எழுத்தை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆசியம் சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து சீக்கிரம் ரிஃபைன் ஆயிடும். இது வந்து மெனி நேஷனல் இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வராங்க. ஸோ எக்ஸ்போர்ட் டு அபவுட் 30 கண்ட்ரிஸ். 30 கண்ட்ரி 30 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜப்பான் லேப்ல வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க 101.3% பியூர். அந்த அதான் 100% பியூர் தான் சொல்கிறாங்க. 100% பியூரான ஆயில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து ஜப்பான் லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இது 30 நாடுகளுக்கு மேலாக இது வந்து ஏற்றுமதி ஆகக்கூடாது. 30 நாடுகளுக்கு மேலே ஏன் ஏற்றுமதி ஆகுது? நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா இப்போ நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம். நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா ரைஸ் பிரான் ஆயிலுங்கிறது நிறைய பேருக்கு புதுசாக கூட இருக்கலாம். ஆனால் வெளிநாடுகளில் அது வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு எண்ணெயா இருக்கு. மெயினாக ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தோம்னா இந்த சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸே இருக்கு. என்ன ரீசன் கேட்டால் ஸோ இந்த மாதிரி சமையல் இது மட்டும் தான் வந்து என்ன பண்ணணும் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லி நிறைய நிறைய நாடுகளுக்கு வந்து இது ஒரு ரூல்ஸாவே இருக்கு. ஸோ வந்து இந்த சமையல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனா வந்து இந்தியாவில வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆகல. ஸோ வந்து படிப்படியா மக்களும் தெரிஞ்சுட்டு வராங்க. ஸோ வந்து கண்டிப்பா நம்மளும் ஒரு விழிப்புணர்வா வந்து இந்த ஆசிரியர் சமையல் யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அதிகப்படியான முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா எந்த மாதிரி அவார்டு வாங்கி சொன்னா நம்ம வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மற்றும் வந்து
ரயில்வே எக்ஸ்ட்ரா ரயில்வே மினிஸ்டர் மன்மோகன் சிங், பிரதிபா பாட்டீல், இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அவார்டு, இந்தியாஸ் வந்து பெஸ்ட் குக்கிங் ஆயில்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தபடி பார்த்தோம்னு சொன்னா ஏசியாஸ் டாப் குவாலிட்டி பிராண்ட் அவார்டு. ஸோ வந்து ஏசியாவிலேயே அதிகமான டாப் குவாலிட்டி பிராண்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து வந்து ஹெல்த் கார்டு இப்போ வந்து பார்க்கலாம். இது வந்து எந்த யாரும் ஏசியாவில் வந்து சைனா, இந்தியா, ஜப்பான், அப்புறம் தாய்லாந்து, வியட்நாம், இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து இங்கே இந்த டாப் குவாலிட்டி பிராண்ட் எண்ணெய் அவார்டு கிடைச்சிருக்கு. அதை வந்து இந்தியாவில் நம்ம வந்து ஆசியம், நம்மளோட ரைஸ் பிராண்ட் வந்து இந்தியாவில் நம்ம ஆசியங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்தபடி பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ்போர்ட்டிங் வந்து அதிகப்படுத்திட்டு போறாங்க. ஸோ வந்து இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட்ஸ் டு டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ டெவலப்ட் கண்ட்ரிஸ்க்கு நம்மளுடைய ஆசியம் என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து எப்படி அதாவது நம்ம சமையல் வந்து எந்த அளவுக்கு ஒரு தரமானதா இருக்குன்னா எத்தனை நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ வந்து தரமில்லாத எண்ணெய் வந்து வெளிநாடுகள் வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து வெளிநாடுகளுக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு தரத்தை பார்க்கறது இல்லை. யாருமே வந்து குவாலிட்டியா இருக்கா, அது வந்து சீப்பா இருக்கா மட்டும் தான் பாக்குறாங்க. அது வந்து குவாலிட்டியை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஆனா வந்து வெளிநாடுகளை குவாலிட்டி இல்லாம ஒரு பொருளை வந்து வாங்கவே மாட்டாங்க. அது அதோட தரத்தை வந்து அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி தான் வந்து அந்த இதை யூஸ் பண்றாங்க. நம்ம துணிகளை கூட நம்ம தரம் பார்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம இங்க எங்க மேனுஃபேக்சரிங் இது துணி வந்து இங்க மேனுஃபேக்சரிங் ஆகுது, ஆகி என்ன ஆகுதுன்னு சொன்னா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனா வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி என்ன, அதாவது நம்ம அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அது வந்து எந்த அளவுக்கு தரமான ஒரு பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்றோம். அதே அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கும் இங்க லோக்கலைஸ் பண்ற குவாலிட்டிக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும். துணியிலேயே அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும்போது சாப்பிட்ற எண்ணெயில எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ வந்து ஆசியம் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ற எண்ணெய் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான ஒரு எண்ணெய் தான். ஸோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அதே குவாலிட்டியில தான் நம்ம ஆசியம் எண்ணெய் வந்து நமக்கும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் பாருங்க. ஸோ வந்து ஆசியம் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை இந்த அளவுக்கு விலை குறைவா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா ஆர்சிஎம் வந்து பார்த்தோம்னாக்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு தேசிய விருது கிடைச்சது நமக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து என்னென்ன பண்ணு, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுது. ஓகேங்களா, ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா இது நோய் எதிர்ப்பு சக்திகள் 3 வகை நோய் எதிர்ப்பு சக்திகள். ரெண்டாவது வளர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. ஸோ வந்து மெயினா வந்து பிளட் சுகர்ஸ் வந்து கண்ட்ரோல் வைக்குது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ இந்த படத்தை பார்த்தா நமக்கு என்னன்னு சொன்னா ஹைப்போ தைராய்டு, அப்புறம் இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்டியோவஸ்குலார் அந்த இது, அப்புறம் அதே மாதிரி தான் கேட்ராக்ஸ் அந்த கண்புரை இந்த வயதான காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்புரை எல்லாம் உழுவுது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு வந்து தெரியாம போதும் இல்லையா, அதுல இருந்து நம்ம பாதுகாக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஏஜிங், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நியூரோ ப்ரொடக்டிவ் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுது, லிவர் ஃபங்க்ஷன் நல்லா வச்சு, கேஸ்ட்ரோ இன்டென்ஷன் நல்லா வச்சு, மேனோபாஸ்டுவல் சிம்டம்ஸ் வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது என்ன சொன்னா பீரியட்ஸ் ஆகிற டைம் வந்து பார்த்தோம்னா பிளட் லாஸ் வந்து அதிகமாக, பெண்கள் வந்து பிளட் லாஸ் அதிகமாக தேவைப்படும். அந்த டைம் வந்து ப்ரெஷர் வந்து நார்மலாக தெரியாது. ஆனா இதை நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்ம ஆசியம் சமையல் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து இத்தனை வகையான நன்மைகள் வந்து பண்ணுது. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, நமக்கு வந்து பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ வந்து நரம்புகளுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா வச்சுக்குது. ஸோ வந்து இத்தனை கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, சரியா டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகிற விஷயத்த தடுக்குது. ஸோ இத்தனை வகையான விஷயத்த இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி அந்த தைராய்டு வராமல் பாதுகாக்குது. ஸோ இத்தனை வகையான விஷயம், ஸோ இது வந்து எத்தனை வகை விஷயம் பாருங்க, இத்தனை வகையான விஷயத்துக்கு ஒரே சொல்லி பாதுகாத்துக்க முடியும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா இதை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இது வந்து ஹல் ஒயிட் ரைஸ், இது வந்து செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஹல், ஒயிட் ரைஸ், ரைஸ் பிரான், அப்புறம் ரைஸ் ஜெர்ம் சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த ரைஸ் பிரான் அப்படிங்கிறது என்ன சொன்னா, அதாவது ஹல்லுங்கிறது மேலோடு, அந்த மேலோட்டுக்கும் அந்த உள்ள அந்த ஒயிட் ரைஸுக்கும் இடையில உள்ளதுதான் வந்து அரிசி உமின்னு சொல்றாங்க. ஸோ வந்து அதைத்தான் வந்து என்ன பண்றதுன்னா பிட்வீன் ஹல் அண்ட் ஒயிட், அதுதான் வந்து ரைஸ் பிரான், அதை தான் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா இதுல வந்து
என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரைஸ் பிரான் வந்து பிடிக்க தான் காமா ஒரைசினா. ஸோ அந்த காமா ஒரைசினா வந்து என்ன பண்றான்னு சொன்னா, அது வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா, அந்த ஒரைசினா மட்டுமே இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம் ரைஸ் பிரான் பத்தி பார்த்தோம். ரைஸ் பிரான்ல என்னென்ன இருக்கு? டொக்கோட்டெரால், டொக்கோபெரால், ஒரைசினா. இந்த 3மே சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா, அ ஒரைசினா இந்த ஒரைசினா மட்டுமே செய்யக்கூடிய வேலைகள பத்தி பார்க்குறோம். இது வந்து என்ன சொன்னா, ஒரைசினா வந்து ஹை பிளட் பிரஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அழற்சி எதிர்ப்பை வந்து உண்டு பண்ணுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் ஆகாம நம்ம பாதுகாத்துக்குது. அதே மாரி வந்து நமக்கு வந்து சுகர் வராம பாதுகாத்துக்குது. ஸோ இத்தன விஷயம் இந்த உரைச்சல் மட்டுமே பண்ணுது. ஸோ வந்து இந்த உரைச்சல மட்டுமே ரெகுலரா சாப்பிடுறனால, நம்ம வந்து சுகர் இருக்கு மெயினா வந்து சுகர் பிரஷர் பேஷண்ட்லாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா, காமா உரைச்சல்லாம் சாப்பிடலாம். இத சாப்பிடுறனால நமக்கு வந்து சுகர், பிரஷர் வந்து நமக்கு வந்து நேச்சுரலாவே கண்ட்ரோல் ஆயிடுது. அதே மாரி பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து பாடி வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம வந்து தேவையில்லாம வந்து தொப்பை வருது, பேட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணா, கண்டிப்பா காமா உரைச்சல் எடுத்துக்கலாம். இது சாப்பிடுறனால நம்ம வந்து கண்டிப்பா அந்த உரைச்சல் வந்து அதிகமா இருக்கறனால, நம்ம அந்த கெட்ட கொழுப்பையும் வந்து கரைச்சுற தன்மை இருக்கறனால, நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ஆகுற வாய்ப்பு நமக்கு அதிகமா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்லிபிடீமியா அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்லிபிடீமியான்னா என்ன சொன்னா, இது வந்து பார்த்தோம்னா, இதுல இந்த இதுல வந்து ஒரு படமா குடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னா, மேல வந்து நமக்கு வந்து ஒரு தோலு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய் இருக்கு. அந்த ரத்த குழாய்களுக்கு மேல வந்து அந்த நம்மளுடைய தோள்கள வந்து என்னன்னு சொன்னா, அந்த கொழுப்பு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த யெல்லோ கலர்ல வந்து இந்த கெட்ட கொழுப்பு. ஸோ வந்து பார்த்தோம்னு சொன்னா, இத வந்து என்னன்னு சொன்னா, அ அதாவது அதிகப்படியான கொழுப்புகள வந்து நம்ம ரத்த குழாய்ல ஃபார்ம் ஆனா என்ன நடக்கும்? அப்படிங்கிறத இதுல காட்டியிருக்காங்க. ஸோ வந்து அதிகப்படியான கொழுப்பு ஃபார்ம் ஆனா என்ன நடக்குது? இப்ப வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல பிளட் வந்து நல்லா ஃப்ளோ ஆவே வருது. ஸோ பிளட் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ளோ ஆயி சூப்பரா ஃப்ளோ ஆயி அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்ப அதோட பாதை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா பார்க்கும்போது, நடுவுல பார்க்கும்போது இதோட பாதை வந்து ரொம்ப குறுகுது அப்படியே. பாதை குறுகி மறுபடியும் அப்படியே விரிவடையுது. அப்ப அதனால வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து பிளட் செல்ஸ் வந்து தடுக்கப்படுது. நெறைய பிளட் வந்து ஃபுல்லா வெளிய போகாம, அது வந்து அப்படியே தடுக்கப்படுது. அது தடுக்கப்படுறனால என்னன்னு சொன்னா, இது எதனால தடுக்கப்படுதுன்னா, இந்த கொழுப்புகள். வெளியில பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலர் லேயர் பூரா வந்து கெட்ட கொழுப்பு. அந்த கெட்ட கொழுப்பு வந்து அந்த இடத்துல அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கிறனால, அந்த ரத்த குழாய் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே சுருங்குது. அந்த சுருங்குனால என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பிளட் வந்து நம்மளோட பிளட்டோட ஃப்ளோ வந்து அது கம்மி பண்ணுது. ஸோ இதனால தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு வந்து பிரஷர் வந்து அதிகமா காரணம் இதுதான். ஸோ வந்து என்ன சொன்னா, கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து இத நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னு சொன்னா, இதுக்கு வந்து ஒரே தீர்வு காமா அரிசி தான். ஸோ வந்து இத சாப்பிடறனால என்னன்னு சொன்னா, இது வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்ப வந்து நீக்கி நல்ல கொழுப்ப அதிகரிக்குது. அது மட்டும் கிடையாது, ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாத்துக்குது. ஸோ வந்து இந்தியாவுல முதல் முறையா ஆசியம் வந்து சமையல் எண்ணெயிலிருந்து இந்த காமாவரசம் பிரித்து தயாரிக்கப்படுது. அது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்ஸிஜனேட்டர். அதாவது ஆக்ஸிஜன் நமக்கு வந்து எதுக்காக வந்து ஆக்ஸிஜனேட்டர் தேவைப்படுதுன்னு சொன்னா, நம்முடைய பிளட் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும்னு சொன்னா, அதாவது நம்ம பாடி ஃபுல்லா வந்து சர்க்குலேட் ஆகுதுன்னு சொன்னா, நம்ம கண்டிப்பா நமக்கு ஆக்ஸிஜன் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து அந்த ஆக்ஸிஜன் வந்து நமக்கு வந்து குறையாம பாதுகாக்குது. அது அது மட்டும் கிடையாது. இது வந்து ஜப்பான் வந்து இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு சுகாதார துணை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ வந்து சுகாதார துறை சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு முக்கியம். இதுக்கு வந்து ஜப்பான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது. இது வந்து இது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை நீக்கி ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாத்துக்கு மட்டும் கிடையாது. இது எல்டிஎல்னு சொல்ற கொழுப்ப வந்து பித்தமா மாத்தி உடம்புல இருந்து வெளியேத்துறது. ஸோ வந்து அந்த அந்த கொழுப்ப வந்து டோட்டலா வெளியேத்துற வேலைய வந்து பாக்குது. அதே மாரி வருஷம் வந்து உடல்ல உள்ள சாதாரண இந்த ரத்த குளுக்கோஸ் அளவ அதிகரிக்குது. ஸோ வந்து அது மட்டும் கிடையாது. ஸோ இந்த ரத்த குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறனால நமக்கு வந்து உடம்பு வந்து ஒரு எனர்ஜியா வச்சுக்குது. அது மட்டும் கிடையாது. இது வந்து பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு நபர் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு என்டோஃபோமின் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கணும். அந்த என்டோர்பின் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஹார்மோன் வந்து இது வந்து சுரக்க வைக்குது. அது மட்டும் கிடையாது. இது வந்து உடல்ல ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்துது. அத அப்படி பண்றனால சோர்வு மற்றும் பலவீனத்தை நீக்குது. ஸோ இத்தன வகையான விஷயத்த இந்த ஒரே ஒரு காம்படிஷன் மட்டுமே பண்ணுது. ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து இது நமக்கு ஒரு சுகாதார காவலர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப வந்து நமக்கு பொதுவா நம்ம ஆட்டத்துல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டோம். அதே மாரி பார்த்தோம்னா ஒரு பெண்களுக்கு வந்து என்ன என்ன முக்கியமா தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு வந்து மெயினா வந்து மாதவிடாய் காலத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா 13 14 வயசுக்கு பிறகு வந்து அவங்க மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்குது. அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமா தேவைப்படுது. ஸோ வந்து பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி வந்து அந்த ஊட்டச்சத்த அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஏராளமான பச்சை கீரை, காய்கறிகள், பழங்கள், ஸோ அந்த நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறதுனால வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு அமிலம் வந்து கிடைக்குது. அது என்ன ஃபோலிக் ஆசிட்ன்னு சொன்னா, நம்மளோட பிளட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு அ முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து தான் ஃபோலிக் ஆசிட். ஸோ வந்து இத வந்து நம்ம என்ன சாப்பிடணும் அதிகப்படியான காய்கறி, பச்சை கீரை இந்த மாரி எல்லாம் சாப்பிட்டா மட்டும் தான் இது நமக்கு வந்து உடம்புல வந்து அதிகமான பிளட் கிடைக்கும். ஆனா,
இது நமக்கு வந்து எல்லாமே நம்ம சாப்பிட முடியுமா? இத்தனை டன் கணக்கா ஒரு கிலோ கணக்குல வந்து நமக்கு பழங்களையும் காய்கறிகளும் சாப்பிட முடியுமா? இத்தனை காய்கறிகளும் பழங்களையும் சாப்பிட்டா மட்டும் தான் அதுல இருந்து நமக்கு வந்து பிளட் கிடைக்கும். அப்ப வந்து நமக்கு என்ன பண்றது? ஸோ வந்து நமக்கு வந்து நேச்சுரலாவே வந்து பிளட் வந்து ஃபார்ம் ஆகணும். 2வது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அதாவது அதிகப்படியான இப்ப நம்ம அதிகப்படியான இது ஃப்ரூட்ஸ் அண்ட் காய்கறிலாம் சாப்பிட்டா என்ன அத நம்ம டைஜெஸ்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? கிடையாது. எதுவுமே வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஸோ வந்து காய்கறிகளும், பழங்களுமே கொஞ்சம் சாப்பிடுறது நல்லது. அதாவது அதுவுமே அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது நமக்கு டேஞ்சரஸ் தான். ஸோ வந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இத வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ வந்து இது என்ன சொன்னா, இது வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு காய்கறிகள் வந்து அந்த சத்துக்கள மட்டும் பிரிக்கிறாங்க. ஸோ வந்து இதுதான் நியூட்ரிஷன் சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. நியூட்ரிஷன் சயின்ஸ்னா என்ன சொன்னா, நமக்கு வந்து அந்த காய்கறிகள் சாப்பிடாமலே அதில் உள்ள சத்துக்களை நம்ம பெற்றுக்க முடியும். அதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு காய்கறிகளையும், ஒவ்வொரு பழங்களையும் இருக்கிற அந்த சத்துக்கள மட்டுமே பிரிச்சு, அதில நமக்கு தேவையான சத்துக்கள மட்டுமே பிரிச்சு, ஸோ பெண்களுக்கு வந்து என்ன மாரி விட்டமின்ஸ் எல்லாம் தேவைப்படுது, என்னென்ன விட்டமின்ஸ் தேவைப்படுது, எல்லாமே வந்து என்ன வகையான அமிலம்லாம் தேவைப்படுது, அதெல்லாமே வந்து பிரிச்சு, அது வந்து ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல குடுக்குறாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து நியூட்ரிசார்ஜ் உமன் டேப்லெட். அது மட்டும் கிடையாது. இது கூட வந்து ஒரு புரோட்டீன் பவுடர் வந்து குடுக்குறாங்க. இந்த புரோட்டீன் பவுடர் எதுக்குன்னு சொன்னா, ஸோ புரோட்டீன் தான் வந்து உடம்புக்கு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ வந்து நம்ம உடம்ப வந்து ஹெல்த்தா இருக்கணும். நம்ம உடம்புல வந்து ஒரு சுருக்கம் வரக்கூடாது, வயதான தோற்றம் வரக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து புரோட்டீன் தான். ஸோ புரோட்டீன் நமக்குள்ள இருந்தாலே, நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கதா ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து இது நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், ஆண்கள், முதியோர்கள் எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் நியூட்ரிசார்ஜ். ஸோ இதுல பார்க்கும்போது நம்ம என்னென்ன இருக்குன்னு சொன்னா, பயோ ஏஜ் இது ஒவ்வொன்ன பத்தி சொன்னா இதுவே ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும். ஸோ சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பயோ ஏஜ், அப்புறம் வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பவுடர். அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, உமன் உமன் டேப்லெட் அண்ட் பவுடர், மேன் சாப்பிடக்கூடிய உமன் டேப்லெட் அண்ட் பவுடர், டிஹெச்ஏ, அப்புறம் நியூட்ரிசார்ஜ் வியூ. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரி எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் எனர்ஜி பூஸ்டர் இந்த மாரி எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ வந்து இத சாப்பிடுறனால நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, நம்மளுடைய ஃபங்ஷன்ஸ் வந்து நல்லா நல்லா வச்சுக்கும். நம்மளோட பாடி ஃபங்ஷன் நல்லா வச்சுக்குது. அந்த பாடிக்கு தேவையான ஹெல்த்த வந்து குடுக்குது. ஸோ வந்து நம்ம எல்லா வகையான ஆண்களும், பெண்களும், முதியவர்கள், குழந்தைகள், எல்லாமே கர்ப்பிணி பெண்கள், ஸோ வந்து நமக்கு அத்தனை வகையான மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் நியூட்ரிசார்ஜ். இது சாப்பிடுறதுனால நம்மளோட ஹெல்த் வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது. இப்ப இருக்க இந்த கொரோனா பரவிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா, இந்த நியூட்ரிசார்ஜ்ல வந்து சாப்பிடுறதுனால இந்த முக்கியமா 5 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அது அந்த 5 இயர்ஸ் டேப்லெட் அது மட்டும் கிடையாது. மேன், வுமன் டேப்லெட் சாப்பிடும்போது நம்ம நேச்சுரலாவே இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து அதிகப்படுத்துது. அது கூடவே வந்து நமக்கு வந்து துளசி டிராப் மற்றும் அந்த 5 இயர்ஸ் இந்த மாரி டேப்லெட்லாம் வந்து எடுத்துக்கும்போது, நமக்கு வந்து கூடவே இம்யூனிட்டி பூஸ்டரும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது. பெண்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, நாப்கின். இந்த நாப்கின் வந்து என்ன சொன்னா, இந்தியாவுல வந்து மிக்கப்படுற பிரபலமான சானிட்டரி நாப்கின்ல எல்லாமே உடலுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில அதிகமான ஒரு பித்தரேஸ் மற்றும் ஆகக்கூடிய கருமைய க கருமைய சேர்மங்கள் உள்ளதா சொல்றாங்க. ஸோ வந்து என்ன சொன்னா, இது வந்து இது ஏதோ ஒரு டாக்ஸிக்கா ஆகி கடைசியில நமக்கு பெண்களுக்கு வந்து இதனால வந்து என்ன பாதிப்பாகுன்னு சொன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வருது. குழந்தை பேரின் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப குழந்தை பெத்துக்கிற டைம்ல பிரச்சனை ஆகுது. மலட்டுத்தன்மை ஆகுது. ஸோ வந்து ரத்த சோகை வருது. கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு வருது. ஸோ இத்தனை வகையான விஷயத்த வந்து சாதாரண இந்த பேட் யூஸ் பண்றவங்க மட்டுமே இத்தனை வகையான விஷயத்த வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ வந்து பார்க்கும்போது, நம்ம இதுவே நாப்கின் யூஸ் பண்ணி பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, இது வந்து 100% பருத்தி பஞ்சினால் காட்டன்லாம் தயாரிக்கப்படுது. 2வது பாலித்தீன் இதுல சேர்க்கப்படல. இதுல வந்து புனிதமான கர்ப்பப்பை வந்து என்ன சொன்னா, புனிதமான கர்ப்பப்பை. அப்ப வந்து அது எந்த அளவுக்கு அத பாதுகாக்கணும்னு சொன்னா, புனிதமான கர்ப்பப்பை அது வந்து நம்ம பாதுகாத்து, அது மட்டும் கிடையாது. இப்ப கேன்சர் உண்டாக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் டயாக்சின வந்து இத வந்து சேர்க்கல. ஸோ வந்து அது அது அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா, கிருமி தொற்றிலிருந்து வந்து பெண்கள வந்து பாதுகாக்குது. அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா, இதுக்கு 7 லேயர்ஸ் இருக்கு. ஸோ வந்து நல்லா லைஃப் லாங் லாஸ்டிங் வரும். அதே மாரி பார்த்தோம்னு சொன்னா, ஈரத்தன்மையை முற்றிலும் அகற்றி நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாம பாதுகாக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய கல்லூரி பெண்களுக்கு ரொம்ப சிறந்த சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, எரிச்சல், அரிப்பு எதுவுமே இருக்காது. அதே மாரி மண்ணில் வெகு விரைவில் மக்கும் தன்மை உடையது. ஸோ வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது அது ஈஸியா மக்கிருது. அதே மாரி வந்து பாலித்தீன் சேர்க்கல அப்படிங்கிறனால இது உடல் சூட்ட வந்து தணிக்குது. ஸோ வந்து பார்த்தோம்னா, இத்தனை வகையான விஷயம் வந்து இருக்குது. ஸோ வந்து இது அடுத்தபடி என்ன சொல்றாங்க, மனிதனுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கும்
பேராஃபின், சிலிக்கான் மற்றும் சல்பேட் இந்த மாதிரியான எந்த ஒரு ரசாயனங்களும் வந்து இந்த அழகுசாதன பொருட்கள் வந்து சொல்றாங்க. அழகுசாதன பொருட்களையும் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்துலன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து பெண்களுக்கு தேவையான அத்தனை வகையான நன்மைகள் வந்து இந்த கீஸ்டோன் சொல்லக்கூடிய இந்த அழகு சாதன பொருட்கள், நாப்கின் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஆசியம் நமக்கு தராங்க. ஓகே, அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான டைப்பர்ஸும் ஆசியம்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னாக்க சொன்னா ஆசியம் வந்து புதுசா வந்து ஆசியம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி டீம் வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து அது மூலமா வந்து என்ன பண்ணுறது சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இந்த மாதிரி வந்து எல்லா வகையான பொருட்களும் ஆசியம் வரும்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அதுபடியே பார்த்தோம்னு சொன்னா அப்கமிங் ப்ராடக்ட் சொல்லி ஆசியம்ல இயர்பட்ஸ், பவர் பேங்க், ப்ளூடூத் ஸ்பீக்கர், டேப்லெட் இந்த மாதிரி வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஆசம் வரக்கூடிய வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா மிக்சி. ஸோ வந்து இது வரைக்கும் ப்ரொசீஜர் டைப்படுத்து அதில் வந்து என்ன பண்ண சொன்னா கரண்ட் அடுப்பு இந்த மாதிரி கொடுத்தாங்க. அடுத்து மிக்சி இந்த மாதிரி உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான இதுவும் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி சில நிறைய பேருக்கு என்ன ஆசை சொன்னா நம்ம வந்து ஒரு டேஸ்டா சாப்பிடணும். ஆனா வந்து என்ன பண்ணும் அது வந்து ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனா நம்ம கடையில போய் சாப்பிட்றது வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து ரசகுல்லாம் சாப்பிட்றோம் வந்து அது வந்து நம்ம அதிக அளவில் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து உடம்புக்கு கேடு விளையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ஆசை வந்து என்ன பண்றோம்னு சொன்னா 100% வந்து பியூரா கவு மில்க்ல மட்டுமே வந்து தயாரிச்சு ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி ஸோ வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் ஸ்பாயில் ஆகாம நமக்கு வந்து ஒரு டேஸ்டான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரசகுல்லா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஆசியம் அது மட்டும் கிடையாது, குட் ஆர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டாகவும் சாப்பிட முடியும். நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாம ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டையும் நம்ம சாப்பிட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஆசியம் என்ன பண்றாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமா அந்த டீம் மூலமா இத்தனை விஷயங்களும் வந்து நமக்கு ஆசியம் தராங்க. ஓகே, இது ஸோ இதுவரையும் நான் பார்த்தது வந்து நமக்கு என்ன மெயினாக தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா நமக்கு பணம் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புல நமக்கு ஆசியம் தராங்க. ஸோ வந்து என்ன ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா பணத்தோட பணம் என்பது அதிகமா இருக்கும். ஸோ பணத்தோட மதிப்பு வந்து சீக்கிரமா குறைஞ்சிட்டே வருது. ஸோ வந்து நம்ம பார்க்கும்போது தங்கத்தோட ரேட்ல ஏறுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்போ என்ன பண்றோம்னு சொன்னா நமக்கு நம்ம பொருளாதார தேவையும் இருக்கு, நம்ம பணமும் சம்பாதிக்கணும். அந்த சேம் டைம் நம்ம ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாது. ஸோ ஆரோக்கியத்தோட சரி நம்ம ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தோட கூட பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா நம்ம ஆசியம் பொருட்களை யூஸ் பண்ண வேண்டும். ஆசியம் பொருட்களை முக்கியமா வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பொருட்கள், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய பொருட்கள். அது மட்டும் கிடையாது, நமக்கு சமையலனே முக்கியமாக வந்து நம்ம ஆசியம் ரைஸ் பானையில வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா எவ்வளவு வகை நன்மைகள் இருக்குதுன்னு பாத்துக்கிறோம். ஸோ வந்து பார்க்கும்போது நம்ம அனைவரும் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா ஸோ நம்பர் ஒன் இந்தியாவிலே நம்பர் ஒன் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் க்ரோயிங் டேரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசியம் தான். ஸோ வந்து மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இதோட growth வந்து பார்த்தோம்னு சொன்னா மற்ற கம்பெனிகளை காட்டிலும் ஃபர்ஸ்ட் வந்து ஆசியம் வந்து ஆரம்பிச்ச காலத்துல அது டாப் 20 கூட கிடையாது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா டாப் 5ல இருக்கு, டாப் 5 டாப் 10ல அந்த அளவுக்கு வந்து டாப் 10ல இருந்து டாப் 5க்குள்ள வருது. ஸோ வந்து பார்க்கும்போது ஸோ இன்னும் பார்க்கும்போது ஃபியூச்சர்ல வந்து டாப் 1ல கண்டிப்பா ஆசியம் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அனைவரும் இந்தியாவில வந்து ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு வந்து சீக்கிரமா நம்மளோட பொருளாதார தேவைகள் சந்திக்கணும். சீக்கிரமா நம்ம ஆரோக்கியத்தை வந்து நம்ம இழக்காம நம்ம வந்து ஒரு இது பண்ணணும்னு சொன்னா மிக வேகமா வளர்ந்துக்கூடிய எந்த ஒரு பிசினஸ்ல நம்ம வந்து இணைச்சுக்கிட்டு பண்ணும்போது ஸோ வந்து யாராக்கெல்லாம் தெரியலையோ கண்டிப்பா வந்து நமக்கு வந்து இது ஒரு சேவை மாதிரி தான். கண்டிப்பா நம்ம ஆசையும் பத்தி ஒருத்தருக்கு அறிவுப்படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப பட்டுக்கொள்ள முடியும். என்ன ரீசன் கட்டணும்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் அவங்களுக்கு ஏற்படுத்தணும். இப்போ வந்து அனைவரும் இணைஞ்சு இந்த பிசினஸ் வந்து அழகா பண்ணுவோம். ஸோ வந்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இது வரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கிருபாகரன், சிறப்பு.